வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 115 காண்போமா? கங்கை நதியின் வருகை. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், எனது அன்பிற்குரிய மன்னனே, பகவான் ஸ்ரீ விஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியின் வேள்விச்சாலையில் வாமன தேவராக தோன்றினார். தன்னுடைய திருப்பாதத்தினால் ஆகாசத்தின் மேலுறையை துளைத்து அத்துளையின் வழியாக காரணக்கடலின் தூய நீர் கங்கை நதியாக பகவானின் சிவந்த திருவடி தாமரைகளை கழுவி வந்த காரணத்தினால் கங்கை நதியின் நீரும் சிவந்த நிறம் பெற்றது. கங்காதேவியானவள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் திருவடிகளை நேரடியாக தொடுவதின் காரணத்தினால் விஷ்ணுபதி என்று அழைக்கப்படுகிறாள். ஜன்னு மகரிஷியால் குடிக்கப்பட்ட கங்கா நதியானது பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் வெளியே விடப்பட்ட காரணத்தினால் ஜான்ஹவி என்றும், பகீரதனின் தவத்தினால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதால் பாகீரதி என்றும் அழைக்கப்படுகிறாள். 1000 வருடங்களுக்கு பிறகு கங்கை நீர் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயரத்தில் இருக்கும் துருலோகத்தில் இறங்கியது. அதனால் துர்வலோகம் விஷ்ணுபதம் என்று அழைக்கப்பட்டது. கங்கா தீர்த்தமானது பதித பாவனி என்றும் அழைக்கப்படுகிறாள். நம்முடைய பாவங்களை போக்குவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறாள். பகவத்கீதா கிஞ்சிததீத பகவத்கீதா கிஞ்சிததீத கங்கா ஜலலவ கணிகபீத பகவத்கீதா கிஞ்சிததீத கங்கா ஜலலவ கணிகபீத சக்ருதபியேன முரரி சவர்ச்ச சக்ருதபியேன முரரி சமர்ச்ச கிரியதே தஸ்யயமேன ச கிரியதே தஸ்யயமேன ச பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். யாரால் பகவத்கீதை சிறிதேனும் படிக்கப்பட்டதோ, கங்கா தீர்த்தம் துளியேனும் பருகப்பட்டதோ, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அர்ச்சனை ஒரு தடவையேனும் செய்யப்பட்டதோ அவரால் யமனுடன் சர்ச்சை செய்யப்படுவதில்லை என்கிறார் பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர். ஒரு பக்தன் பக்தி தொண்டில் இருக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பற்றி நினைத்தவுடனேயே அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பும். இது ஒரு மகா பக்தனின் அடையாளம். இந்த நிலையிலேயே துருவ மகாராஜா எப்பொழுதும் இருந்தார். அப்படிப்பட்டவர்கள் வீரவிரதன் என்று குறிப்பிடப்படுகின்றனர். துருவ மண்டலத்திற்கு மிக அருகிலேயே சப்தரிஷி மண்டலங்கள் உள்ளன. இவர்கள் அனைவரும் பக்தி தொண்டே வாழ்வின் உயர்வான நிறைவு என்று கருதுபவர்கள். அதனால் அவர்கள் புனித கங்கை நீரை தங்கள் தலையில் சுமந்து கொண்டிருக்கின்றனர். சப்தரிஷி மண்டலத்தை தூய்மை செய்த பிறகு கங்கை நீரானது தேவர்களால் விண்வெளி பாதையில் கொண்டு வரப்படுகின்றது. அது சந்திர மண்டலத்தில் பாய்ந்தோடி இறுதியில் மேருமழையின் உச்சியில் உள்ள பிரம்மதேவனின் நகரத்தை அடைகிறது. கங்கை நீரானது பிரபஞ்சத்தின் மேல் உள்ள காரணக்கடலில் இருந்து வருகிறது. பகவான் வாமன தேவரால் உண்டாக்கப்பட்ட துளையின் மூலம் காரணக்கடலின் நீர் துருலோகத்தில் விழுந்து அதன் பின் சப்தரிஷி மண்டலத்தில் விழுந்து பின்னர் சந்திர மண்டலத்தில் கொட்டப்படுகிறது. அதன் பிறகு சுமேரு பர்வதம் எனப்படும் மேருமலையின் உச்சியில் விழுகிறது. இவ்வாறு கங்கை இறுதியில் கீழ் உலகங்களையும் இமயமலையும் அடைந்து அங்கிருந்து ஹரித்வாரத்தில் இந்தியாவில் பாய்ந்தோடி அனைத்து இடங்களையும் தூய்மை செய்கின்றது. கங்கையின் பிரவாகத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 116 காண்போமா? நன்றி, வணக்கம்.